அப்படிலாம் ஒரு தேர்தல் ஆணைய பொறுப்புல தான் இது இருக்கு. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அது தேவையில்லை. அது எப்படி தேவை இருக்கு? நெருக்கடியை எதிர்த்து நெருக்கடியை தாண்டி களத்தில் போராடி வெல்லணும். அவன் தான் வீரன். நான் சந்திக்காத நெருக்கடிகளா சொல்லுங்க. 2008 2009 எந்த விடுதலையும் தங்க எனக்கு இடம் தர மாட்டாங்க. கார்லேயே படுத்து எங்கே ஏரி குளர்கான்னு குளிச்சு அங்கேயே தெருக்கடையில் சாப்பிட்டு அப்படிதான் நான் போராடி வந்தேன். 260 வழக்குக்கு மேலே வாங்கியிருக்கேன்னா நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில் இல்லாத சிறையில் கடைசியாக புதுச்சேரி சிறையிலையும் இருந்துட்டேன். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சிறவன் புரட்சியாளனாவோ ஒரு போராட்டக்காரனாவோ அநீதியை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய வீரனாவோ இருக்க முடியாது. இந்த மக்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. அறிவு பெற்றவனை போற்றும், அறம் கொண்டு கொடையளிக்கிறவனை போற்றும், வீரமும் மானமும் மிக்க வீரனை போற்றும். இது 3 ஒன்னா இருந்துச்சுன்னா ஒருத்தன்ட்ட தெய்வமாக்கி வணங்கிடும். உங்களுக்கு புரியுது? எம்ப பரம்பரை அப்படின்னு. அப்படிதான் எங்க முருகன். அப்படிதான் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ இது 3 இருக்கணும் ஒரு தலைமை பண்புக்கு வரவனுக்கு. பயப்படக்கூடாது. அடக்குமுறை என்ன அடக்குமுறை? சரி, மீறி வந்து பண்றீங்க, அனுமதி இல்லை, மீறி பண்றீங்க, என்ன பண்ணிடும்? வழக்கு தானே போடு. நான் சொல்லல வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. தடை அதை உடை, சிறை அதை நிறை. இதான கோட்பாடு. அப்புறம் பயந்தோம்னா கடைசி வரை வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. பரவாயில்ல. இப்ப எனக்கு இல்லை, எனக்கு என்ன, எனக்கு நெருக்கடி இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அதை மீறி தானே வேலை செய்யறேன். தடையை மீறி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன். தடை மீறி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம், தடை மீறி தான் டங்ஷன் போராட்டம், தடை மீறி தான் 8 வழிச்சாலைக்கு போராடி சிறைக்கு போனேன். தடையை மீறணும். அடக்குமுறையை ஒடுக்குமுறையை மீறி நிக்க முடியலன்னா அது சரியா வராது. ஆனா விஜயின் அரசியலால் நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் தான் பாதிக்கப்படும் ஒரு கண்ணோட்டமா பேசப்படுது. அது எப்படி பாக்குறேன்? அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த அரசியல் என்னை பாதிக்கிறேன். நான் ஒரு அரசியல்னா நான் முன் வைக்கிறேன். அரசியல்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னும் 15 நாள் இருக்கு. மே 4ஆம் தேதி வரை பொறுமையா இருங்களேன். பின்னுக்கு தள்ளுறதுக்கு என்னன்னா ஆட்டுக்கள் அப்படி தள்ளி விட்டு போறதுக்கு. எனக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ரசிகர்கள் அல்ல. நான் திரையிலிருந்து வந்தேங்கிறேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீங்க இருந்து திரைப்படத்தில். நான் சிறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னா திரையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன். வந்த நான் எங்க அண்ணன் கமல் போலவோ, ஐயா விஜயகாந்த் போலவோ, எங்க அண்ணன் சரத்குமார் போலவோ, ஐயா கார்த்திக் போலவோ, என் தம்பி விஜய் போலவோ ரசிகர்களை சந்திச்சனா மக்களை சந்திச்சனா இதை நீங்க கேட்டுக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தவர் ரசிகர்கள் அல்ல. ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எனக்கு வாக்கு செலுத்தியிருந்தார். விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கலக்கு அவர் போட்டி போடல. அப்ப அவர் வாக்கு எனக்கு விழுந்திருந்தா இப்ப 8.22